சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அடுத்து 10 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஆதாரத்துடன் கூறியிருப்பது திமுகவின் தொண்டர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பொதுக்குழுவை நடத்தி திமுகவின் தலைவர் ஸ்டாலின் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் என்றும், இதுவரை கடந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் நிச்சயமாக திமுக அரியணை மீண்டும் 2வது முறை வரலாற்று சாதனையை படைத்திருக்கும். ஆனால் சொன்ன வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றாமல் சுமார் 25 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்தி மக்களை செயற்கையாக வரவழைத்து முதல்வர் ஸ்டாலின் பக்கம் பெரும் படைகள் இருப்பதாக திமுகவின் நிர்வாகிகள் துண்டு பிரச்சாரம் செய்வது சரியா? நிச்சயமாக மதுரை மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக எப்போதும் இருப்பார்கள். கோபம் அதிமுகவின் மீது இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அதிமுகவினர்களை மதுரை மக்கள் வெறுக்க மாட்டார்கள் என்பதையும் செல்லூர் ராஜு அவர்கள் கூறியுள்ளார். எப்படி 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாது என்று செல்லூர் ராஜு அவர்கள் கூறியுள்ளார் என்பதை முதலில் நாம் பார்க்கலாம். மதுரையில் திமுகவின் பொதுக்குழு எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது என்றுதான் அவர் கூறியுள்ளார். அதாவது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற திமுகவின் பொதுக்குழு நடைபெற்றது. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சிதான். திமுக வனவாசம்தான். இதனால்தான் மதுரைக்காரர்கள் என்றாலே திமுகவின் தலைமைக்கு பிடிக்காது. யாரோ ஸ்டாலினிடம் தவறாக சொல்லி திமுக மதுரையில் பொதுக்குழுவை நடத்தினால் வெற்றி அடைந்துவிடும் என்று யாரோ ஸ்டாலினுக்கு பொய்யான தகவலை கூறி நல்லா ஏமாற்றி விட்டார்கள் என்றும், மதுரைக்காரர்கள் நிச்சயமாக திமுகவினர்களுக்கு கடைசியாக போடக்கூடிய ஓட்டுக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும். மதுரையை நம்பி திமுக கிட்டத்தட்ட ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும் என்று செல்லூர் ராஜு அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, காவல்துறையினர் திமுகவின் நிர்வாகிகளது கட்டுப்பாட்டில் இருப்பது என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் யார் செழிப்பாக இருக்கிறார் என்றால் திமுகவின் குடும்பத்தினர்கள், கோபாலபுர குடும்பத்தினர்கள், அமைச்சர்களது மகன்கள், பேரன்கள், அவர்களது குடும்பத்தினர்கள் மட்டும்தான் செழிப்பாக இருக்கிறார்கள். ஓட்டு போட்ட மக்கள் நடுத்தெருவில் தான் இருக்கிறார்கள் என்று செல்லூர் ராஜு கூறுவது சரியா தவறா என்பதை